அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடமானது குரோதி வருடம். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் 14 ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த ஷஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க. இது அற்புதமான வருடம். முதலாவதாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே சூரியன் இருக்காருங்க, குரு இருக்காரு. குரு கடந்த 1 மாத காலமாக உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பார். அது இல்லாமல் உங்களுக்கு சனியும் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. குறிப்பாக சூரியன் உங்கள் ராசியில் இருக்கனால உங்கள் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வந்து ஒரு நிதானத்தோடு இருப்பீங்க, பேர் புகழ் கிடைக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு ஏப்ரல் 30 தனஸ்தானத்துக்கு போகிறாருங்க. குரு ராசியில் இருக்கிறத விட தான் இருக்கும் இடத்தை விட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1ல் இருந்துட்டு 2ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுக்கு குடும்பஸ்தானம் பணவரவு ஸ்தானத்துக்கு போகிறார். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பணம் வந்துட்டு இது வரைக்கும் சரியாக வரலைங்க. லாபசனி ஆரம்பிச்சதுன்னா பணம் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும், சொத்து சேர்க்கை வரும்லாம் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி பெருசாக எதுவும் வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கும். வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பேசணும். மேசராசிக்காரங்க எப்பயுமே ஒரு வேகமாக பேசக்கூடிய அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். இது வந்து கூடுதலாக இப்போ வந்து செவ்வாயோட பார்வையும் வாக்கு ஸ்தானத்தில் படுறதுனால இன்னும் கொஞ்சம் வேகமாக பேசுவீங்க. அது உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு நன்மை பயக்குங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அட்வொகேட்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்பவே பணவரவை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் வந்து இருக்க போகுதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதுவும் குறிப்பாக தந்தையின் மூலியமாக திருமண ஏற்பாடுகள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஏன்னா 7ஆம் இடத்தில் ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை வந்து சூரியன் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. ஒன்று தந்தை வழி சொந்தம் இல்லை தந்தை வழி மூலியமாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சந்திரன் 3ல் இருக்கனால பயணங்கள் அதிகரிக்கும். நிறைய பயணங்கள் போவீங்க. பயணங்களால் நன்மையும் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அமைப்பாக இந்த வருடம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டாயம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அருமையான யோகம். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி சொத்து சம்பந்தமாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பான வருடமாக இருக்குங்க. 5ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம், திடீர் பண வரவு, அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தோட வழிபாடு பண்ணுறது இந்த வருடம் உங்களுக்கு அருமையான நன்மைகளை பயக்குங்க. அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும். உங்களோட மனம் புத்தி சிந்தனை அனைத்தும் தெளிவாகுங்க. அரசாங்க வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. எங்கள் 6ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்களே, எப்படிங்க நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தில் குருவோட பார்வையும் இருக்குது. ஒரு தடைகள் வந்தாலும் உத்தியோகம் தேடுறதுல கட்டாயம் அது வந்து சக்ஸஸ் ஆகி உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் குருவோட அருளால் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வருடம் குருவினால் பண வரவு அதிகமாகும். பண வரவு அதிகமாக உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை படிப்படியாக
தீர ஆரம்பிக்குங்க. தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இப்போ சரியாகக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தில் படுது. அதுவும் எத்தனாவது பார்வை அப்படின்னா 9வது பார்வை. அப்போ உங்கள் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு தொழிலுக்கு நல்ல உதவி கிடைக்கும். அப்பாவோட தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது குலத்தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்ல வருடமாக இருக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும், ஏன் அப்படின்னா 10 தொழில் ஸ்தானம் 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. 9 வெளிநாடு. அப்போ வெளிநாடு போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கோங்க வெளிநாட்டில், எங்களுக்கு இன்னும் வந்து நாங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் நீங்கள் அதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு வந்து சக்ஸஸாக முடியுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது உங்களுக்கு பண வரவு, தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் வரக்கூடியவங்க சரியான ஆள் தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அவங்கள வந்து நீங்கள் பார்ட்னராக சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாங்க, உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலேருந்து வாழ்க்கை துணைக்கான ஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு. உங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப நாளாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருந்தாங்கன்னா உங்கள் நேரப்படி இப்போ அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. குறிப்பாக எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்கிறனால கால்சியம் உணவை அடிக்கடி நிறைய உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போதல் ரொம்பவே முக்கியம். எந்த ஒரு விஷயனாலும் கணவனும் மனைவியும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கும் போது உங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காருங்க. இது அற்புதமான அமைப்பு. பாக்யஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பாக்கியங்கள், நீங்கள் போன ஜென்மத்து வரைக்கும் பண்ணக்கூடிய பாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்சே தீரும். குறிப்பாக பண விஷயம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாடு வாய்ப்பு, வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக காத்துட்ருக்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் நல்லா இருக்குங்க. உங்களோட கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது. அதே மாதிரி சொத்துக்கள் வந்து சேர்க்கை, தொழில் ரீதியாக உங்களுக்கு உங்களோட ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நிலத்தை வாங்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள், உத்தியோகத்தை தொழிலில் ஒரு விரிவாக்கம் பண்ணக்கூடியக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வருடம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்க நகை சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் ஏதாவது புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அதுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை அதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இதனால் வரைக்கும் என்னை யாருமே குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க பெண்களுக்கு இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து உங்கள் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. உங்களுக்கான பரிகாரம், திருமணம் ஆகாதவர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும், பொருள் வரவு இன்னும் நல்லா வேணும் அப்படின்னா மலைமேல் இருக்கக்கூடிய, குறிப்பாக துடியன் மலைமேல் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு நன்மை பயக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காக சிவ வழிபாடு பண்ணுறதும், எல்லா விதமான பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு பார்வதி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு இந்த வருடம் நன்மை பயக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கடந்த 1.5 வருஷ காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியால் நாங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சுட்ருக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கிக்கிறோம். நாங்கள் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை தானாக தேடி வருதுங்க. நிம்மதியாக தூங்க கூட முடியலைங்க. ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளையும் ஓட்டுறதே எங்களுக்கு வந்து பெருசாக இருக்குங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கட்டாயம் இந்த வருடம் அதுவும் உங்களுக்கு குரு பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. 10ஆம் இடத்திலிருந்து தொழிலில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போ 11ஆம் இடத்துக்கு வராருங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் குரு வர்றது ரொம்ப சூப்பருங்க. அவங்க காட்டில் பண வரவு கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பயணங்களால் ஒரு நன்மை கிடைக்க போகுது. வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எப்பயுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி இப்பயும் நீங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இருக்கிறதும் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும், வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த தொழில் மாற்றமும் ஏற்படும். தொழில் மாற்றம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கிட்டு தொழில் மாற்றம் பண்ணுங்க, நன்மை பயக்கும். 2ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். இதனால குடும்ப தொழில், அதாவது தந்தை தொழிலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே சாதகமாக இருக்கும். தொழில் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்குங்க. டீச்சிங் துறையில் இருக்கிறவங்க, கன்சல்டன்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, லாயர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தீர்ந்து நீங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. குரு 7ஆம் இடத்தை பார்க்குறனால திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருடம் திருமண பாக்கியம் கட்டாயம் இருக்குங்க. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இப்படி தான் என் வாழ்க்கை துணை அமையணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையுங்க உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். இது வரைக்கும் சண்டை சச்சரவுகள் இருந்து நாங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போகிறோங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சற்று ஆறுதலான விஷயங்க. கஸ்டமர் சனினால் நிறைய குடும்பத்தில் சிக்கல்கள், கடகராசியை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை, அதுவும் கணவன் மனைவி உறவு முறை உங்களுக்கு இருந்திருக்கும். இப்போ குருவோட பார்வையினால் அந்த பிரச்சனைகள் விலகி ஒருத்தர் பேசிக்கிட்டு மனசை விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை சுமூகமாக நீங்கள் தீர்த்துக்குவீங்க. குடும்பத்தில் ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி குழந்தைகள் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வை படுறனாலங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்க என் பேச்சை கேட்கவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தைங்க உங்களோட பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட வழிகாட்டுதல் படி அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்களுக்கு பூர்வ புண்ணியங்கள் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய 5ஆம் இடம், அந்த இடத்துல குரு பார்வைப்படுறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. மனசு, சிந்தனை, இதெல்லாம் 5ஆம் இடம்ங்க. அது குருவோட பார்வைப்படுறதுனால உங்கள் சிந்தனை தெளிவாகும். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதான் நீங்கள் தெளிவாக யோசித்து செஞ்சு அதன் மூலியமாக நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குறிப்பாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி கிடைக்குங்க. எல்லா வழியும் லாக்காக இருக்குது. பணம் வருவங்கிறதே சுத்தமாக லாக் ஆகிடுச்சுங்க. போன வருஷம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு மணி ஃப்ளோ, இப்போ ரொம்ப சுத்தமாக லாக் ஆயிடுச்சு அப்படி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சாஃப்ட்வேர், ஐடி, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, ஆன்சைட், அதாவது 3ஆம் அதிபதி 9ல் இருக்காருங்க. அதனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, பயணம் செஞ்சு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஆன்சைட் போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கட்டாயம் கிடைக்குங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, 3ஆம் இடம் சோஷியல் மீடியா, 9ஆம் இடம் பாகிஸ்தானம். சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இதுலெல்லாம் வீடியோஸ் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கிடச்சி ஒரு நல்ல ஒரு பணம் அப்படிங்கிறதும் பேர் புகழும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. தாய் தந்தை வழி சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்றுட்டு கொஞ்சம் இருக்க கடனை கட்டிட்டு புது சொத்து வாங்கணும், இல்லை வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குங்க. உங்களோட கனவு நிறைவேறும். அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் நிறைய பிரச்சனைங்க, அதனால் இந்த நிலத்தை என்னால் விற்க முடியல, அரசாங்கத்தில் டாக்குமெண்ட்லேருந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இப்போ அரசாங்கத்தினால் மூலியமாக அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு நீங்கள் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதே மாதிரி மாமனாரோட சப்போர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. மாமனார் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கு, மாமனாரோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு.
அதே மாதிரி பேங்க் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பேங்க் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க இந்த கடக ராசி மாணவர்களுக்கு கட்டாயம் அரசாங்க உத்தியோகம், அதாவது பேங்க் சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க. 6ஆம் அதிபதி குரு வந்து 11லிங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். கடன் 6ஆம் இடம் கடன் உங்களுக்கு வந்து படிப்படியாக தீரும். பணவரவு நல்லா இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஃபினான்ஸ் சம்மந்தமாக ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸும் இந்த வருடம் உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும். ப்ரமோஷன்ஸ், உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். தொழிலில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் ஏதாவது இடைஞ்சல்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைஞ்சல்கள் நீங்கி தொழில் மூலியமாக ஒரு நல்ல பணவரவு உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸால் நல்ல நன்மை கிடைக்க போகுது. நிலம் வீடு கட்டிட யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 9ல் வந்து பார்த்திங்கன்னா புதன் ராகு சுக்கிரன் இருக்காருங்க. பெண்களால் நன்மை, பெண்களாலையும் நன்மை வந்து கிடைக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பேர் புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. பெண்களுக்கு குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு சில அவமானங்கள் வந்து நடந்திருக்குங்க. அதெல்லாம் இப்போ வந்து விலகி உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தினர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க இருப்பாங்கங்க. நல்ல பொருள் வரவு கிடைக்கும். தந்தை தாய்மாமா மூலியமாக ஒரு நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா தயிர் சாதம் தானம் பண்ணுறது நல்லது. குறிப்பாக வயதான பெண்களுக்குங்க குடும்ப ஒற்றுமைக்காக அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறத பழமொழி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்ததாக சரியான முறையில் பொருந்தும். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஒரு காரியத்தை ரொம்ப பொறுமையாக செய்வீங்க. அந்த பொறுமையும் குரு இவ்வளோ நாள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து நிறைய சோதனைகள் கொடுத்துருப்பாங்க. நாமளா இப்படி நடந்துக்கிறோம், நாமளா இப்படி பொறுமை இல்லாமல் நிதானம் இல்லாமல் நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கே தோணியிருக்கும். ஆனால் தற்பொழுது குரு வந்து உங்கள் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு போகிறாருங்க. இது மிகச்சிறந்த அமைப்பு. ஓடுனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து வெளியூரில் போய் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்க போகுதுங்க. எல்லா விதமான பாக்கியத்தையும் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தரப்போகிறார். என்னென்னலாம் நீங்கள் பிரச்சனைகள்னு நினச்சிங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் குருவினால் உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. மிகப்பெரிய நன்மையை வந்து கொடுக்க போகிறாரு. ராசியிலேயே கேது இருக்காருங்க. ராசியிலேயே கேது இருக்கனால இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. உங்கள் மனசை வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு பண்ணிக்கோங்க. நார்மலாகவே ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு இந்த நவம்பர்லேருந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும். வருடம் முழுவதும் ஆன்மீக பயணத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச காரியங்களில் ஈடுபாடு பண்ணுங்கள். ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களெல்லாம் உங்களை வந்து ஐக்கியப்படுத்திக்கோங்க. பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி சினிமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்யுங்க. இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக வாழ்க்கை துணையோடு நிறைய ட்ராவல் பண்ணுறது, சுற்றுலா போகிறது, ஆன்மீக பயணங்கள் போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்க, இதெல்லாம் போகணுன்னா எனக்கு பணம் வேணுமே, பணவரவு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் பணவரவு கட்டாயம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்தை வந்துட்டு சூரியன் பார்வைப்படுதுங்க. 11ஆம் அதிபதி லாபஸ்தான அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்காருங்க. அப்போ சூரியனோட பார்வை பணவரவுக்கான ஸ்தானத்தில் வந்து படுறனால அரசாங்கத்தின் மூலியமாகவும் தந்தை மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன்னா அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. 11ஆம் அதிபதி, அதாவது லாபஸ்தானம், பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 10ல் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் மூலியமாக பண வரவு. அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸ் மூலியமாக, மாமனார் மாமியார் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு ஆலோசித்து ஒரு காரியத்தில் இறங்கும்போது அது கட்டாயம் சக்ஸஸ் ஆக முடியுங்க. கணவன் மனைவி கட்டாயம் மனசு ஒருத்தர் விட்டு ஒருத்தர் வந்து மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செய்யும் போது குடும்பம் மன மகிழ்ச்சியோடு இருக்கும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி அதிபதி 7ல் சுக்கிரனோடு சேர்ந்துருக்காருங்க. இது அருமையான அமைப்பு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறுங்க. கணவன் மனைவிகள் ஏகப்பட்ட பிரச்சனையை அங்கே சந்திச்சுட்டு இருக்கோங்க. இது எப்போ தான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்த இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு உங்கள் குடும்பம் மன மகிழ்ச்சியில் வந்து இருக்குங்க. கொஞ்சம் நிதானமாக குடும்பத்தில் நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தில் குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தில் குரு பார்வை கட்டாயம் குழந்தை பாக்கியத்தில் தடை இருந்தவங்களுக்கு தடை விலகி அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை கொடுக்கும். 5ஆம் இடம் சிந்தனை மனத்தெளிவு குறிக்கக்கூடிய இடம். உங்களுக்கு மனத்தெளிவு சிந்தனை மூலியமாக நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம். இந்த வருடத்தில் சொத்துக்கள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார். அப்போ கட்டாயம் செவ்வாய் பூமிக்காரகன். குரு வந்து பார்த்திங்கன்னா பெரும் பணக்காரன், பணத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ சொத்துக்கள் பெரும் பணம் மூலியமாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏற்கனவே வந்து அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்துச்சுங்க அப்படின்னா அந்த வில்லங்கங்கள் இப்போ விலகுங்க. வில்லங்கங்கள் மூலியமாக சொத்து விற்க முடியாமல் இருக்குங்க அப்படின்னா அந்த விற்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது. நீண்ட நாட்களாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட கனவு வந்து இப்போ நிறைவேறும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அது சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக கணவரை கலந்து ஆலோசித்து தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகப்படியாக வரத்துக்கான உணவு முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதிக சத்து, அதாவது மாதுளம்பழம், பீட்ரூட் அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது உணவில் வந்து எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபுல் செக்கப் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கோங்க. இன்னைக்கான வேலையை நான் இன்றைக்கே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க. குறிப்பாக உங்களோட வாழ்க்கை துணையை உங்கள் தொழிலில் வந்து இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ஒரு வருட பீரியடில் இருக்கும். குறிப்பாக உணவு தொழில் இருக்கவங்களுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பூ காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்டில், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இந்த வருடம் கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, கொண்டக்கடலை மாலை வந்து நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு சாட்சி வழிபடுவது ரொம்ப நன்மை பயக்கும். துறை தானம், உளுந்து தானம் பண்ணுறது நல்லதுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பருப்பு சாதம் தானம் பண்ணுறது மிகச்சிறந்த நன்மை அளிக்கும். விநாயகர் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த வருடம். இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க.
ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் 6ல் இருந்த குரு வந்து பார்த்திங்கன்னா கடந்த சில வருடங்களாக பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிற பாடலுக்கு ஏற்ப உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னாங்க, இது சும்மாலாம் சொல்லலை. 2-5 குருங்க. இவர் வந்து 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாருங்க. இது கோபுர கலச யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தெய்வ பலத்தால் உங்கள் வாழ்க்கை இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மை. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த வருடம் சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியாகவும் குரு வந்தறனால 2ஆம் இடம் ஒருத்தருக்கு தனஸ்தானம், பணவரவு ஸ்தானம். அந்த இடத்துல வந்துட்டு அந்த குரு போய் 7ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு கட்டாயம் பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். அவங்க ஒளி சொத்துக்கள் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறது, உங்கள் வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நாளாக ஒரு பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பணம் இப்போ வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் ராகு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ தெய்வ வழிபாட்டின் மூலியமாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. கேது 11ல் இருக்காருங்க. ஆன்மீகத்தினால நன்மை உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை, பேர் புகழ் எல்லாம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யோகங்கள் சித்தியாகும். நாங்கள் வாசி கற்றுக்கணும், தியான முறைகள்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது கட்டாயம், இது கைகூடக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் குரு 7ஆம் இடத்துல இருக்கிறனால வாழ்க்கை துணை மூலியமாக பணம் வருவங்க. 7ஆம் இடம்ங்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குழந்தைகளாலேயும் நன்மை. வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவுங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்று கடனை கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்கள் விற்காமையே இருந்திருக்கும். இப்போ அந்த சொத்துக்கள் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு நன்மைங்க. கொஞ்சம் கடனை கட்டிட்டு மற்ற சொத்து வாங்குறதோ இல்லை வீடு கட்டுறதோ அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குடும்பம் அப்படின்னா 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துல இருக்காருங்க. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கான குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகள், திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உறவினர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது உங்களுக்கு மனசை நிம்மதி கொடுக்குங்க. திருமணம் எப்படி இருக்குங்க, ரிச்சிராசிக்காரங்களாக எங்களுக்கு எப்படி திருமணம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பலன் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் திருமணம் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வலுவான ஒரு குடும்ப அமைப்பு இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு திருமணம் நடந்தே தீருங்க. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கட்டாயம், அதாவது 5ஆம் இடத்தில் ராகு இருக்காருங்க. 5ஆம் இடம் அப்படி இடத்துல ராகு இருக்கிறனால ராகுனா மருந்து சம்மந்தப்பட்டது. ரொம்ப நாளாக ஐவிஎஃப் வச்சு இந்த மாதிரி மருத்துவ ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் வந்துட்டு டெஸ்ட் பேபிலாம் பண்ணுங்க, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுருக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் இந்த தடவை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியம் உருவாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்க போகுதுங்க. வேலை அப்படி எங்களுக்கு உத்தியோகம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 6ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காருங்க. நீண்ட நாட்களாக அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை. இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் என்னோட கிரெடிட்டை என் கூட இருக்கிறவங்க கொண்டு போயிட்டாங்க, என்னோட சுப்பீரியர் வந்து என்னை நம்புறது இல்லைங்க, அவங்கள தான் நம்புறாருங்க அப்படின்னு இருந்து வந்த நிலைமை உங்களுக்கு மாறி உங்களை உயர் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் கொடுக்கறது, நீங்கள் கேட்ட இடமாற்றத்தை கொடுக்கறது, அந்த மாதிரியாக உங்களுக்கு ரொம்ப வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லாயிருக்கும். சூரியன் 6ல் இருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் கட்டாயம் 12 அப்படிங்கிறது இடமாற்றம், 6 உத்தியோக மாற்றம், நீங்கள் விரும்பிய உத்தியோக மாற்றம், நீங்கள் விரும்பிய இடமாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
தொழில் அப்படி எப்படி இருக்குங்க எங்களுக்கு தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் அதிபதி 6ல் இருக்காருங்க. அப்போ 10 தொழில் ஸ்தானாதிபதி 6 கடன் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறனால தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்காக சிறிது கடன் வாங்குவீங்க. அந்த விரிவாக்கம் பண்ணி அதன் மூலியமாக பண வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அதனால் உங்களால் கட்ட முடிஞ்ச லோனை போட்டு பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறது நன்மையை பயக்குங்க. அதே மாதிரி வேலையாட்கள் கிட்ட அனுசரித்து போகணுங்க. வேலையாட்கள் உங்களுக்கு விட வயதுக்கு அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா அவங்களோட முழு ஈடுபாடு உங்கள் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக பேசக்கூடிய வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க. சனி பகவான் வழிபாடு உங்கள் தொழிலில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி பண்ணி கொடுக்குங்க. சொத்து எப்படி இருக்கும், சொத்து வாங்கக்கூடிய யோகம் எங்களுக்கு இருக்கா அப்படின்னா கட்டாயம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் தீரக்கூடிய ஒரு யோகமாக இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு உங்கள் தொழிலில் நல்லா இருக்குங்க. தொழிலில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சோஷியல் மீடியாவில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் எல்லாம் வந்துட்டு வீடியோஸ் போடுறவங்க, அதன் மூலியமாக தொழிலை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அருமையான காலகட்டம். குறிப்பாக பெண்களுக்கு, கலைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, உணவு தொழில், ஆடை ஆபரண தொழில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவை நிறைய எடுத்துக்கோங்க. தலைவலி, அதாவது டென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்துக்கிற போது, அதாவது எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை தவிர்த்துக்கோங்க. நெய் போன்ற விஷயங்களை வந்து உணவில் சேர்த்துக்கிறது நன்மை பயக்கோங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா இரத்த தானம் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விபத்துக்களை சந்திக்கூடிய மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய ஒரே தானம் நீங்கள் செய்யக்கூடிய இரத்த தானம்ங்க. ராசியாதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாயாக வரனால விருச்சிக ராசிக்காரங்க அடிக்கடி இரத்த தானம் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு வாழ்க்கையில் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்புங்க. சனி பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நன்மையை பயக்கும். இது வரைக்கும் நாம் பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு, ராகு, கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களுக்கு ராசியவே குரு பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு துவண்டு போயிருந்தாலும் இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியுமா, நாம்ளும் வாழ்க்கையில் ஜெயிப்போமா, நம்மளுக்கும் ஒரு ஒளி கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் உங்கள் ராசியை குரு பார்க்குறனால நீங்கள் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், எதிர்த்து எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். அதன் மூலியமாக தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகி உங்களோட முயற்சி அதிகமாகும். முயற்சியின் மூலியமாக நிறைய சாதனைகள் படைக்கக்கூடிய யோகம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். கடந்த 5 வருடம் 6 வருடமாகவே நிறைய போராட்டம், 7 சனி, குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் தருவீங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. நினைச்ச காரியத்தை நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. குலதெய்வத்தோட அருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. 4க்குரிய குரு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கார். இதை வந்து பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்ணுவாருன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு தருவார். புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க, பயன்படுத்திக்கோங்க. ராகு 3ஆம் இடத்துல இருக்காருங்க. ராகு இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலப்படுத்தி கொடுப்பார். அப்போ உங்களோட முயற்சிகள், நீங்கள் ஒரு பங்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கு பல பங்கு வெற்றிகள் வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு போகிறதுக்காக ஏகப்பட்ட அட்டெம்ப்ட் பண்ணி போக முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய 3வது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அந்த யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு பயணம் உங்களுக்கு நன்மை பயக்கும். குறிப்பாக தொழில் ரீதியாக வெளிநாட்டு பயணம் நீங்கள் நிறைய போவீங்கங்க.
பண வரவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரும். தொழில் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கிறனால தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, நிலம் சம்மந்தப்பட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு, ரியல் எஸ்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில் மூலியமாக பணவரவு கிடைக்குங்க. அரசு மூலியமாக பணவரவு கிடைக்கிறது, குடும்பத்தின் மூலியமாக பணவரவு, இந்த மாதிரி பண வரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு பூர்வ ஜென்ம வாழ்க்கை துணை அமையும். போன ஜென்மத்தில் யார் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தார்களோ அவர்களே இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய பாக்கியம் இந்த வருடத்தில் திருமணம் நடப்பவர்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. கணவன் மனைவி ஏற்கனவே திருமணமானவர்கள் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணுங்க. உங்களுக்காக உங்கள் கணவன் மனைவிக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது, உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனம் விட்டு பேசுறது, 2 பேரும் சேர்ந்து வெளியே போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதாவது ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குது. குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் வந்து குழந்தை பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்தில் குரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புதிதாக திருமணமானவர்களுக்கும் உடனே குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை வந்து தேடி வரும். உங்கள் மனசு சிந்தனை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. அங்கே குரு இருக்கிறது உங்களுக்கு தெளிவான சிந்தனையை கொடுப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேலை எங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டால், உங்கள் 6ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உங்களோட முயற்சியின் மூலியமாக கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு கிடைக்குங்க. குறிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் விரும்பிய இடமாற்றம் மற்றும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குங்க. டிரான்ஸ்போர்ட்டு, கலைத்துறை, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, லாயர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் பணவரவு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் இது வரைக்கும் ஏதாவது சிக்கல்கள் இடைஞ்சல் இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தொழில் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அரசாங்க ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது. அரசாங்கத்தை பேஸ் பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர். அதே மாதிரி அப்பாவோட தொழில், குடும்ப தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா மூலியமாக உங்களுக்கு பண வருது, அந்த பணத்தை நீங்கள் உங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி தொழிலில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, ஏதாவது ஒரு சொத்தாவது நான் வாங்குவேனாங்க, என்ன ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குங்க, வீடே வாங்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் இருக்குங்க. தந்தை வழி மூலியமாக சொத்து கிடைக்கிறதுக்கும், தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது கிடைக்கிறதுக்கும் இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சூழலை வந்து கொடுக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுதுங்க. இது உங்களுக்கான காலம், ரொம்ப சூப்பரான காலம். இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மனக்குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா, அதாவது எப்படியான மனக்குழப்பம் வருது அப்படின்னா, புது விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும், இதை நம்ம அனுபவிக்கலாமா, ஏற்றுக்கலாமா, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களாம் வருங்க. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், புதிதாக சின்ன அளவில் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இப்போ வரும். பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குடும்பத்தில் உங்களோட பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்குங்க. ஆரோக்கியம், எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு வருங்க. அதனால் நிறைய தண்ணி நீங்கள் குடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ணிக்கணும், தவிர்த்துக்கணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கோங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பையை வந்து வலுவூட்டக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும், நிறைய தண்ணி குடிக்கிறதும் வந்து சிறுநீரகத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்குங்க. உங்களுக்கு இந்த வருடம் பரிகாரம் அப்படின்னா தயிர் சாத தானம், குறிப்பாக திங்கக்கிழமை வயதான பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணணும். நாமகிரி அம்மன் வழிபாடும் பார்வதி அம்மன் வழிபாடும் பண்ணுறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும்.
இது வரைக்கும் நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குறிப்பாக வருடக்கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்கே இருக்காங்க, இதையும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க. உங்களோட ஜாதகத்தை இப்போ என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. ஃபுல்லாக உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.